ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கழுத்தறுத்த கோழிக்கு வந்து அடை வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளி பெட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தைக்க வந்து அந்த அட்டை பெட்டி இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இந்த கேப்பில் வந்து மண் ஒளியிரும், அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் மண் வந்து கொட்டிடுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மண் கொட்டி நல்லா அந்த சின்ன சின்ன கல்லெலாம் பெரிய பெரிய கல்லெலாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து கழுத்தறுத்த முட்டைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா பெரிய பெருவடையாக தான் வரும். இப்போ அடை வச்சிடலாம். நம்ம வந்து அடை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சுருக்கோம். எப்பயுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வைக்கிறதுனால எல்லா முட்டையுமே நல்லா பொரிச்சிடும். இது வந்து ஒரு முட்டை வந்து உடஞ்சி போச்சு. நம்ம கோழி முட்டை போடும்போதே ஒரு முட்டை வந்து உடச்சிருச்சு. இன்றைக்கி வந்து இந்த கோழி வந்து இன்றைக்கி ஒரு முட்டை போடும். ஒரு முட்டை வந்து இன்னும் வயிற்றுக்குள்ளே இருக்குது, இன்னும் போடலை. அதனால் அடைக்கு வந்துருச்சு. அதனால் அதையும் சேர்த்து இப்போ எத்தனை முட்டை இருக்குன்னு பார்த்துடலாம். 2, 4, 6, 8, 10, 11 இருக்குது. இன்னொன்று வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி முட்டை போட்டுச்சுன்னா 12 முட்டை. இந்த 12ல் வந்து எத்தனை குஞ்சு பொரிக்குது அப்படின்றத நம்ம வந்து அடுத்து குஞ்சு பொரிச்சோன்னே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இது என்ன அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கும் போது மேலே வந்து ஜாஸ் இருந்துச்சு, அது வந்து ஒழுகி இது மேலே பட்டுருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதெல்லாம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அடைய வச்சிடலாம். நம்மளுடைய கழுத்தறுத்த கோழி வந்து அது அடையில் இல்லாமல் வேறு ஒரு கோழி அடையில் வந்து உட்காந்துருக்கு. அதை தூக்கி நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை போட்டுருச்சுங்க. வேறு ஒரு அடையில் வந்து இந்த முட்டை போட்டுருச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த முட்டை தனியாக தெரியுதா உங்களுக்கு? இந்த முட்டை தான் இப்போ போட்டிருக்கு. இந்த முட்டை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுசாக இருக்கும். இந்த முட்டை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. வேறு அடையில் வந்து அந்த கோழி வெளியில் போயிடுச்சு. ஆனால் இது வந்து வேறு ஒரு அடையில் முட்டை போட்டுருச்சு. இப்போ இதை எடுத்தும் நம்ம இதிலே வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் நேரம் ஆகும்னு பார்த்தோம், இதோடய சேர்த்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.